இப்ப நம்ம வீட்ல ஜன்னலுக்கு பயன்படுத்துற கிரில் வந்து எந்த மாரி பயன்படுத்தணும்? அது எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறது வந்து நெறைய பேர் சந்தேகம் இருக்கும். முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 13 ஸ்கொயர் ராட்ல பயன்படுத்துறது சிறந்ததா இருக்கும். அதே மாரி வந்து 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு பாலிஷ் ராடு, இன்னொன்னு வந்து சாதா ராடு. அந்த பாலிஷ் ராடு தான் வந்துட்டு சீக்கிரமா ரஸ்ட் ஆகாது. பிளஸ் வந்து ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். அதனால பாலிஷ் ராட்ல போடுறது சிறந்தது. அதே மாரி வந்து இத 2 டைப்ல பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பிய கட் பண்ணிட்டு, இந்த ஸ்ட்ரெயிட் ராட வச்சுட்டு இங்க வெல்ட் பண்ணுவாங்க. அந்த மாரி ஒரு டைப்ல பண்ணலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ராடா இருக்கும். இது ஸ்ட்ரெயிட் ராடா இருக்கும். இதுல பாதி காடி எடுத்துட்டு, இதுல பாதி காடி எடுத்து, அந்த 2 இப்படி மேல ஒண்ணு வச்சு சைடுல வெல்ட் பண்ணுவாங்க. அந்த மாரி பண்றது தான் வந்து ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும். பிளஸ் வந்து ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்கும். இந்த மாரி வந்து கட் பண்ணிட்டு கட் ராடா பண்ணும்போது, இந்த ஃபினிஷிங் வந்து ஒரு மாரி அன்னியவனா இருக்கிற மாரி இருக்கும். அது பார்க்கறதுக்கும் நீட்டா இருக்காது. பெரும்பாலும் நம்ம வீடு கட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜினியரோ இல்ல அவங்க மேஸ்திரி அவங்க வந்து கிரில் பண்ணிருவாங்க, ஜன்னல் செஞ்சிருவாங்க அப்படின்னு நினைப்போம். அதை நம்ம பயன்படுத்தும் போது அதுல இருக்கிற டிஃபிகல்ட் வந்து நம்மளுக்கு புரியும். ஏன் இதை நாம வந்து சொல்றோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து இங்கே நம்ம விண்டோ லாக் பண்ணுற இடத்துல ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இதை நம்ம கை விட்டு சாத்துறதுக்கோ இல்லை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கோ ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால கண்டிப்பாக இது வந்து ஒரு 3 இன்ச் கேப் இருக்கணும். ஒரு சிலர்லாம் வந்து பூ போட்ட மாதிரி மயில் போட்ட மாதிரிலாம் வைப்பாங்க. அந்த மாதிரி டிசைன்லாம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இது வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் டஸ்ட் இருக்குது அப்படின்னா ஒவ்வொன்றும் வந்து நம்ம தனித்தனியாக வந்து துணி வச்சு துடைக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது அசிங்கமாக தெரியும். இதுவே வந்து பிளைனா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அப்படியே துணி வச்சு இப்படி இழுத்துட்டு வந்துடலாம் ஈஸியா. இந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு வந்து கிளீன் பண்றதுக்கு தான் இருக்கும். இது எல்லாமே கண்டிப்பா வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடும்போது என்ன கிரில் போடுறோம், என்ன சைஸ்ல போடுறோம், அந்த ராடு சைஸ், அந்த பாலிஷ் ராடா சாதா ராடா அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த அக்ரிமெண்ட்ல குறிப்பிட்டிருக்கணும். இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டிப்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.